அடுத்து மெஸ் தி ஃபாலோயிங் காலம் 1 காலம் 2 கொடுத்துருக்காங்க. லீனியர் எக்ஸ்பென்ஷன், சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பென்ஷன், கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷன், ஹீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் வேல்யூம், ஹாட் பாடி டு கோல்டு பாடி. ஸோ வேல்யூ கொடுத்துருக்காங்க. சேஞ்ச் இன் லென்த்து, சேஞ்ச் இன் ஏரியா. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ப்போம் லீனியர் எக்ஸ்பென்ஷன். அதாவது ஒரு பொருள் இருக்குது, திடப்பொருள் இருக்குது. அந்த திடப்பொருள் நம்ம ஹீட் பண்ணுவது என்ன அதனுடைய லென்த் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து லீனியர் எக்ஸ்பென்ஷன். ஓகேங்களா. அப்போ லென்த் என்னது, சேஞ்ச் இன் லென்த் இருக்கு இல்லையா, ஏக்கு வந்து 4 வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பென்ஷன். இது என்ன ஆகுனா வந்து நம்ம அந்த திடப்பொருளை ஹீட் பண்ணும்போது இதனுடைய ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகலையா, அதை வந்து சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பென்ஷன் சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் ஏரியா 5 வரும். அடுத்து பார்த்தோன்னா வந்து கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷன். அதாவது அதனுடைய வேல்யூ கியூபாய்டு இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக என்ன அந்த சுத்தமே வந்து அதனுடைய வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறது வந்து கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷன். அடுத்து ஹீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேங்களா. எப்போ ஆற்றல் பரவல் பார்த்தீங்கன்னா எப்படி பரவும், சூடான பொருளில் இருந்து குளிர்ச்சியான பொருளுக்கு பரவும். ஓகேங்களா. ஹாட் பாடி டு கோல்டு பாடிக்கு பரவும். அடுத்து வந்து போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் 1.381 × 10⁻23. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து 4, 5, 1, 2, 3.